ஓதோமத்தியா வகுப்பு தொடங்கி அருள் செய்ய பெருமாறேன். திருச்சிற்றம்பலம். சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவள் நேரிழையோடும் கூடி தேர்ந்தவள் தேடுவார் தேடச் செய்தே தேர்ந்தவள் தேடுவார் தேடச் செய்தே சேர்ந்தவள் ஊரை வீடம் திருவல்லமே சேர்ந்தவள் ஊரை வீடம் திருவல்லமே. சம்பலம் சிவாய நமக. சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் குறை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக துந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அற உந்தியுள் வைப்பா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலமான பெருமான் பெருந்துரையினாலும் அருவான் உண்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அர்ப்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பு அமெரிக்காவை மையமாக கொண்டு இந்த இணைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இதில வெளிநாட்டு அன்பர்கள், உள்ளூரில் இருக்கிற அன்பர்கள் பலரும் கலந்து கொண்டு சிவபுண்ணியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை வணங்குவதற்கு சைவ பாட வகுப்பின் நெறியாளரும் நாம் படிக்கின்ற நூல்களின் உரையாசிரியருமான முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழிமைகளாலே நாம் எல்லோரும் வணங்குவார்கள். நண்பர்களே, வாரம் ஒரு முறை உங்களை இதில் சந்திப்பதில நான் அளவில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்லாரை காண்பதும் நன்றே என்ற சொல்லுக்கு எங்க போய் பார்க்கிறது என்று நாம் எண்ண வேண்டியதில்லை. வாரம் ஒரு முறை உங்களை போல நல்ல சிந்தனையை கேட்க வேண்டும் என்று ஆர்வமுடைய தொண்டர்களை பார்ப்பதிலே எனக்கு நல்லாரை காண்பதும் நன்றே என்ற சொல் பயனுடையதாக அமைந்திருக்கிறது. உள்ளபடியே இந்த இணைப்பு பேரின்பத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லுகின்ற அருமையான பயணத்தில் மிகவும் மனநிறைவாக இருக்கிறது என்று உங்களுக்கு என்னுடைய சிந்தனையை நினைவூட்டி, விநாயகர் வணக்க பாடல் நீள நினைதல் திண்ணெண்ணம் பூணுதல் வடமொழியில சங்கல்பம் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். அந்த பாடல் முடிந்த அளவு எல்லாரும் மனனம் செய்து கொள்ளுதல் நல்லது என்ற அந்த விநாயகருடைய திருவருளாலேதான் இந்த ஞான பாடல்களை நாம் உள்ளவாறு பொருள் உணரும். அப்படி உணருவதற்கு அவனுடைய திருவருள் வேண்டும். அந்த திருவருளாகத்தான் விநாயகர் பெருமான் நிற்கின்றார். நான் சென்ற வகுப்பிலேயே நாம் சிந்தித்து விட்டோம். இப்பொழுது சென்ற வகுப்புல நிறைவு செய்தது உங்களுக்கு ஒரு மனவாசகர் ஒரு பட்டம் கொடுத்தார், ஆனந்த யோகம் நிகழ் புதலா. இந்த இணைப்புல நமக்கு ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறவர் கூட ஆனந்தகுமார் தான். நமக்கு ஆனந்தம் கிடைக்கணும்னு ஆனந்தகுமார் ஒருங்கிணைப்பாளரா நமக்கு சுவாமி கொடுத்திருக்கிறார். ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா. நம் வாழ்க்கையில நாம் அடைய வேண்டிய நிலை ஆனந்த யோகம்தான். ஆக ஆனந்த யோகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆனந்தமாக இருக்கிற பொருளோடு ஒன்ற வேண்டும்.
எந்த பொருளிடத்துல நாம் ஒன்றுகிறோமோ அதனுடைய செயல் நமக்கு கிடைக்கும். ஆக நாம் எதிர்பார்ப்பது ஆனந்த யோகம். அதை கொடுப்பவர் யார்? ஆனந்த யோகத்தை உடைய இறைவரோ அல்லது ஆனந்த யோகத்தை இறைவனிடம் பெற்றவரோ தான் கொடுக்க முடியும். அதனாலதான் என்னுடைய குருநாதர் எதை காட்டுவார் என்றால், போத ஆனந்த பொருளாம் மெய்யை காட்டும் மெய்கண்டார் என்று மனவாசகன் தான் ரொம்ப தெளிவா காட்டினார். எங்க ஆசிரியர் எதை காட்டுவார் தெரியுமா? போத போத ஆனந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்யை காட்டுவார். ஆமா, அருமையான உரை எழுதியிருப்பார்கள் ஆசிரியர். பாருங்க, ஆனந்த வடிவாக விளங்கும் சிவபரம்பொருள். அப்போ ஆனந்தமே அவனுக்கு வடிவம். அதை திருக்கோவையார் பாடல்ல ஆனந்த வெள்ளத்து அரை கடலோன் என்று மணிவாசகர் திருக்கோவையார்ல காட்டுவார். எனவே நமக்கு இதையெல்லாம் ஆனந்தம் 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 என்ற சொல்ல அளவுல நம்முடைய தொடர்பு, இணைப்பு, ஃப்ரெண்ட்ஷிப் யாரோட? ஆனந்தமாக நடனமாடுகிற பெருமானிடத்துல. அதை அனுபவித்த பெரியாளர் நூலாசிரியர் மனவாசகன் தான். அவருடைய குருநாதர் ஆனந்த யோகத்தை காட்டுவார் என்று நமக்கு காட்டுகிறார். அவர் பெற்ற ஆனந்தத்தை நூலாக கொடுத்திருக்கிறார். அந்த நூலை படித்த உரையாசிரியர் முதுகுரு புலவர் சென்னியப்பனார் அந்த ஆனந்த யோகத்துல திளைத்து கிடக்கிறார். ஆனந்த வெள்ளத்து இடை மூழ்கி அம்பலவ தேனுண்டு மலர் பாதத்து அமுதுண்டு தெளிவெய்திய பெருமகனார் அப்பர் பெருமான். அதை பெற்றவர் சென்னியப்பனார். அதை நமக்கு காகம் தன் பிள்ளைக்கு வாயில வைத்து உணவை ஊட்டுவதை போல இந்த ஞான நூலை நம்முடைய அறிவு பசிக்கு விருந்தாக கொடுத்திருக்கிறார்கள். அதை இணைத்துக் கொடுப்பவரும் ஆனந்தகுமார். எனவே அந்த ஆனந்த யோகம் நமக்கு இப்பொழுது வந்து விட்டது. எனவே ஆனந்த பொருளோடு நாம் ஒன்ற வேண்டும். அப்படி ஒன்றுவதைத்தான் யோகம் என்று நாம் சொல்லுகிறோம். யோகம்னா நமக்கு சைவத்துல ஒன்றுதல். ஆனந்த பொருளாக இருக்கிற இறைவனோடு உயிராகிய நாம் ஒன்றினால் நமக்கு ஆனந்த யோகம். அதனால அவர் ஆசிரியர் சொன்னார், உனக்கு இந்த மாதிரியான கேள்விகள் வந்தது ரொம்ப சிறப்பு. என்ன கேள்வி வந்தது? ஆறாறு தத்துவம் ஏது? இந்த முதல் கேள்வி. அதுக்கப்புறம் ஆணவம் எது? மாறாவினை ஏது? மற்றவற்றின் வேறாக நான் ஏது? நீ ஏது? நடம் ஏது? அஞ்செழுத்துதான் ஏது? தேசிகனே குருநாதா சாற்று சுவாமி என் அறிவில் விளங்கும்படியா சொல்லுங்கள். அதுல முதல் கேள்வி என்ன? 36 தத்துவம், 6 பெருக்கல் 6. இது அருமையான இடம். இந்த சிந்தனையை திருமூலர் காட்டியதாக உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். நீங்கள் வைத்திருக்கிற நூல்கள்ல நம்மளுடைய 8வது நூல்ல மேல் பக்கம் காட்டுங்க. 30 6 படி முத்தியே அப்படின்னு இருக்குங்க. 30 6 படி முத்தி ஏணியாம். திருமூல தேவனாய் ஓர் ஆண்டுக்கு ஒரு பாடல் பாடி 3000 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்த ஞான முனிவர். சைவத்திற்கு அவர் எழுதிய நூல் சட்டம், ஒழுங்கு நூல். சட்டம் என்பது கடுமையாக ஒருவரை தாக்குவதற்கு வருவது என்று எண்ணுகிறோம். கிடையாது. ஒருவரை பாதுகாப்பதற்காக அந்த சட்டம். இந்த திருமலை என்ன சொல்ற? 30 6 30 6 36 படி. ஆமா, அதுல 2 பொருள் எடுத்துக்கலாம். ஒன்று, நீ பேரின்பத்தை அடைவது முத்திக்கு படி. இன்னொன்று 36 படிடா ராஜான்னு சொல்றாரு. படி. நாம எங்க படிச்சோம்? அது எப்படி படிக்கணும்னா,
உன் நெஞ்சில படியும்படியாக படிக்க வேண்டும். நெஞ்சில படியும்படியாக படிக்க வேண்டும். ஏன் சுவாமி, இந்த 30யும் 6யும் படியும்படியா படிச்சா நமக்கு என்ன? அமெரிக்காவை போலாமா, லண்டன் போலாமா, யுகோஸ்லேவியா போலாமா, எங்க போலாம்னா நீ முத்திக்கு போலாம். முத்தின விளங்கல, பேரின்பத்திற்கு செல்லலாம். அது எது போல? ஏணியாம். எது ஏணி? 36 தத்துவங்கள் உயிராகிய நீ முத்தியை அடைவதற்கு ஏணிப்படி. 30ம் 6ம் முத்தியை அடைவதற்கு ஏணியாம் படி. எனவே நீ அதை படி. ஏன் இப்படின்னு யாரும் கேட்டுறாதீங்க. அது ஏணிப்படி. ஏன் இப்படின்னா அது நம்ம படிக்கிறத கேட்கறது. அழகான பகுதி பாருங்க. எனவே 30ம் 6ம் படி முத்தி ஏணியா என்று திருமூலரும் காட்டுகிறார். அந்த கருத்துலதான் 6 தத்துவம் ஏது? இது முதல் கேள்வி. அந்த கேள்வியை கேட்ட உடனே இப்பொழுது இவனுக்கு அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம் எல்லாம் கடந்து எதுக்கு வந்து விட்டான்? ஆனந்த யோகத்தை பெற வேண்டும் என்ற சிந்தனைக்குள் வந்து விட்டான். எனவே மாணவனே, உனக்கு ஆனந்த யோகம் கிடைக்கும் என்று வாழ்த்தி விட்டார். அது மட்டுமில்ல, மகனே என்று மாணவனை தன் அறிவுக்கு உரிவுடைய மகனாக, ஸ்வீகார புத்திரனாக அணைத்துக் கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல இருக்கிறாங்க. அப்பொழுது நாட்டியத்தான் குடி என்று பக்கத்துல ஊர். இந்த நாட்டியத்தான் குடியில வாழ்ந்த மிகப்பெரியவர் குற்றம் அறுக்கும் கோட்புலி. யார் குற்றம் செய்தாலும் அதை நீக்க வேண்டும் என்று எண்ணுபவர். அவர் நம்பி ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்தா தேவலாம் வந்து விரட்டு போகட்டும் என்று எண்ணுகிறார். திருவாரூர் போய் அவரிடத்துல விண்ணப்பம் செய்கிறார். சுவாமி நம்பி ஆரூரன் இறைவனிடத்துல போய் அனுமதி பெற்றுக் கொண்டே நாட்டியத்தான் குடி போகிறார். வரவேற்பு கொடுக்கிறார்கள், பாத பூஜை பண்றாங்க. அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிக்கிறார், உள்ளேயும் குடிக்கிறார். பாத பூஜை பண்ண தீர்த்தத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடியை விளக்கிய தீர்த்தம். அதன் பிறகு 2 பிள்ளைகள் அவருக்கு, வனப்பகை, சிங்கடி வனப்பகை 2 பேர்த்தையும் கொண்டு வந்து ஆசீர்வாதம். 2 சுவாமி, இவர்களை நீங்கள் அடிமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த 2 பேரும் என் மக்கள் என்று 2 பெண் பிள்ளைகளையும் தன் மடியிலே அமர்த்தி உச்சி மோந்து கண்ணீர் மல்க அந்த பிள்ளைகளை வாழ்த்தியதாக தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாட்டியத்தான்குடி கோட்புலி நாயனாருடைய பிள்ளைகளை தன் மகளாக கொண்ட பொழுது, மகள் என்று சொல்வதற்கு முன்னால சாதாரணமா வாழ்த்தினார். என் மகள் என்று சொன்ன உடனே 2 பிள்ளைகளையும் எடுத்து வைத்துக் கொண்டார். அப்படி வைத்துக் கொண்ட பிறகு அந்த பிள்ளைகளை மகள் என்று நினைக்கிற பொழுது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஆனந்தம் வருகிறது. அந்த ஆனந்தம் கண்ணீராக வருகிறது. அந்த கண்ணீர் அந்த பிள்ளைகளினுடைய தலையிலே விழுகிறது. அந்த மகன்மை முறைக்கு எவ்வளவு சிறப்பு பாருங்க. அது மாதிரி இவன் யாரோ என்று இல்லாமல் வாதியார் என்ன செய்தார்? ஆனந்த யோகம் நிகழ் முதல்வா என்று வாரி அணைத்துக் கொள்ளுகிறார். இப்ப அவருடைய ஞானத்துக்கு உரிமையுடையவர்களாக நம்மை ஆக்க எண்ணித்தான் அதை ஏற்றுக்கொண்டார். எனவே ஆனந்த யோகத்தை நமக்கு கொடுக்கிற வகையில 6 தத்துவம் ஏது என்ற கேள்விக்கு அந்த நெருக்கமாக மகன்மை முறையாக ஆக்கி கொண்டு பதிலளிக்க போகிறார்கள். 6 தத்துவம் என்பதே 36 தத்துவம். நம்முடைய பெரியவர்கள் ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. இது ரொம்ப அடிப்படையான ஒன்று.
எப்படி முப்பொருள் உண்மை என்ற பொழுது இறை உயிர் தலை என்றும் பதி பசு பாசம் என்றும் நூல்களில் சொல்லப்படுகின்றன என்பதை நல்ல நாம நினைவில் வைத்துக் கொள்ளுகிறோமோ, அதுபோல இந்த 36 தத்துவங்களை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த 36 தத்துவங்களை மூன்றாக சொன்னார்கள். ஒன்று ஆன்ம தத்துவம், இன்னொன்று வித்யா தத்துவம், இன்னொன்று சிவ தத்துவம். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. இதில் ஆன்ம தத்துவம் 24. அந்த ஆன்ம தத்துவம் 24ல முதல்ல நமக்கு சொல்லப்படுவது 5 பூதங்கள். அந்த 5 பூதங்களை பற்றி தொடக்கமாக சொல்லுகிறார் ஆசிரியர் 4வது திருப்பாடலிலே. இப்ப 4வது பாடலுக்கு வருவோம். அதனுடைய தலைப்பு பாருங்க, ரொம்ப எளிமையா நமக்கு காட்டியிருக்கிறார்கள். தலைப்பு ரொம்ப முக்கியம். நான் இங்க எங்க உள்ளூர்ல வகுப்பு சொல்லும் போது சொல்லுவேன், நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கொஞ்சம் சோர்வாய் இருக்கு, ஒரு தேநீர் சாப்பிட்டோம்னா அங்க ஒரு போர்டு வச்சிருப்பாங்க இல்லையா, பேக்கரி அப்படின்னு, அல்லது ஒரு கப்பு போட்டு டீ மாதிரி வச்சிருப்பாங்க. அது படத்தாலையும் காமிக்கிறாங்க, பேராலையும் காமிக்கிறாங்க. அது அந்த கடை இதில் காட்டுவது. அது போல இந்த இந்த பாடலுக்குள்ள என்ன இருக்கிறது? தத்துவங்கள். அத சொல்ல போகிறார். தத்துவங்கள் எவ்வளவு? 36. தேவைப்பட்டா ஆரம்ப நிலையில என்ன போல இருப்பவர்கள் அங்க தத்துவங்கள் என்கிற இடத்துல 36 என்று அமைத்துக் கொள்ளலாம். நம்ம படித்தவர்களுக்கு அது வேண்டாம். ஒரு பென்சில் கட்டாயம் நீ கையில வச்சிருப்பீங்க, உங்க புத்தகம் வந்திருக்கும், அல்லது நீங்க பக்கத்துல ஒரு பேப்பரோட எழுதி கொள்ளலாம். தத்துவங்கள் 36. இனி அது 3 வகை. ஒன்று ஆன்ம தத்துவம், அடுத்து வித்யா தத்துவம், அடுத்து சிவ தத்துவம். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 5, சிவ தத்துவம் 7. இது பின்னால காட்ட போகிறார். பின்னால காட்டுவதை உங்களுக்கு நினைவூட்டினேன். இப்போ ஒரு முறை பார்த்துட்டு பிறகு ஒரு முறை பார்த்தா பதிவாயிரும். அந்த ஆன்ம தத்துவம் அப்படி போட்டு அங்க 24 ஞாபகம் வச்சுக்கலாம். அது குறிச்சு ஆன்ம தத்துவம் மொத்தம் 24. பின்னால பாட்டுல அது வரப்போகிறது, நாம அங்க பார்த்துக்குவோம். அப்படி அந்த ஆன்ம தத்துவ 24ல முதல்ல சொல்லப்படுவது 5 பூதங்கள். அது எவை எவை? அந்த பூதங்களின் வடிவம் என்ன? இதுதான் இந்த பாட்டுல நமக்கு ஆசிரியர் அறிவுறுத்துகிறார். இப்பொழுது 5 பெரும் பூதங்கள். ஐம்பெரும் பூதம். பூதம் என்ற சொல்லுக்கு பூத்தலால் பூதம் என்று பெயர். இப்ப பூத்தல் என்றால் தோன்றுதல் என்று பொருள். பூத்தல் பூதம், தோன்றுதல், அதாவது மாயையிலே இருந்து இறைவனுடைய கருணையினால் தோன்றியவைகள் தான் ஐம்பெரும் பூதங்கள். இப்ப தலைப்பிலேயே அந்த தோன்றுதல் என்ற சொல்ல நாம சிந்தனையில வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப ஐம்பெரும் பூதங்கள் எவை எவை என்பதை காட்டுகிறார். பாட்டை படிச்சிருவோம். நாட்கோணம் பூமி புனல் நன்னுமதியின் பாதி ஏற்கும் மணல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா ஒரு காயமா இவற்றால் உற்று. ஐம்பெரும் பூதங்களை சொல்ல வருகிறார். நாட்கோணம் பூமி. இப்ப பூதத்தையும் பூதத்தின் வடிவத்தையும் சொல்லுகிறார். நாட்கோணம் பூமி. பூமியாகிய நிலம் என்கிற இந்த தத்துவம் நிலம் 4 கோணங்களை உடையது. சதுரம். அப்போ பூதத்துல 1 நிலம், பூமி. அதனுடைய வடிவம் நாட்கோணம். புனல் நன்னுமதியில் பாதி. புனல்ல நீர். அந்த நீர் நிலா இருக்குது பாருங்க, வட்டமா, அதுல பாதி அரைவட்டம். அரைவட்டத்துல எத்தனை கோணம் இருக்கிறது? 2 கோணம். ஏற்கும் மணல் முக்கோணம். அனலுடைய வடிவம் முக்கோணம். எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால். கால்னா காற்று. கால் என்ற சொல் காற்றை குறிப்பது. எனவே காலுக்கு அருகோணம் காற்று.
வட்டம் ஆகாயம். ஆகாயம் வட்டமாக இருக்கும். இதை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். பாருங்க, இந்த வரிசையில பூமி அது நிலம், அடுத்து புனல் அது நீர், அடுத்து நெருப்பு அனல், கால் காற்று, ஆகாயம். அப்ப இந்த பாடல் படி பார்த்தா முடிஞ்ச அந்த பிரதி கூட அண்டர்லைன் பண்ணி காமிச்சிக்கலேன். 1 பூமி, 2 புனல், இல்ல நீங்க அந்த அது மாதிரி 1 பூமி, 2 புனல், 3 அனல், 4 கால், 5 ஆகாயம். 5 பூதம். 5 பூதங்கள் எவை எவை? இந்த பாடல் படி பூமி, அடுத்து புனல், அடுத்து அனல், அடுத்து கால், அடுத்து ஆகாயம். நினைவில் வச்சுட்டா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்ப பூதங்கள் எவை? 5. பூதங்கள் 5 அவையாவன நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பாடல் படி பார்த்தா பூமி, புனல், அனல், கால், ஆகாயம். அப்ப 5ஐயும் நாம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். கீழ இருந்து போனீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். மேல இருந்து வந்தா ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இதுதான் 5 பெரும்பூதங்கள். அதனுடைய வடிவம் என்ன? நிலத்துக்கு நாற்கோணம், நீருக்கு இருகோணம், அரைவட்டம். நீர் ஆமா 2 கோணம், அரைவட்டம். நெருப்புக்கு முக்கோணம், காற்றுக்கு 6 கோணம், ஆகாயத்துக்கு வட்டம். அப்ப இந்த பாடல் மூலமா நாம் அறிந்து கொண்டவைகள் 5 பூதங்கள் எவை எவை? அவையாவன நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். பூதங்கள் 5 என்றும் அது இவை இவை என்றும் அதனுடைய வடிவங்கள் இவை என்றும் அறிந்து கொண்டோம். பூதங்கள் மொத்தம் எத்தனை? 5. அவை எவை எவை? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதனுடைய வடிவங்கள் என்ன? நிலத்துக்கு சதுரம், நீருக்கு அரைவட்டம், நெருப்புக்கு முக்கோணம், காற்றுக்கு அறுகோணம், ஆகாயத்துக்கு வட்டம். இது நமக்கு தெளிவா காட்டித்தார். சரி, இந்த பூதங்களால் நமக்கு என்ன பயன் என்று கேட்டா அதை உடனே காட்டுகிறார். ஆன்மா, ஆன்மா என்ற சொல் நாம படிக்கிற பாடம் வகுப்புல முதல்ல ஆன்மானா வியாபகமானது என்று பொருள். இறைவனுக்கும் ஆன்மான் தான் பேர், நமக்கு ஆன்மான் தான் பேர். ஆன்மா என்ற சொல்லுக்கு பொருள் வியாபகம் என்று பொருள், எல்லாத்திலையும் அறியக்கூடியது. ஆனால் உயிராகிய நம்முடைய ஆன்மா ஆணவம் மறைக்கப்பட்டிருப்பதால் அது அணுத்தன்மை பெற்றிருக்கிறது. எனவே அறிவித்தால் அறியக்கூடியது. அதனால் நம்ம ஆன்மாவுக்கு சீவான்மா என்று சொன்னார். இறைவனை சொல்லுகிற பொழுது பரமான்மா என்று சொன்னார். இப்ப நாம சிவான்மா, இறைவன் பரமான்மா, மேலான ஆன்மா. அப்ப ஆன்மா என்பது வியாபகம், உயிரை குறிப்பது. இந்த உயிருக்கு உரு, காயம், ஆம் இவற்றால். எவற்றால்? இந்த பாடல்கள் நாம படிச்சவன் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 பூதங்களால். பாடல்ல இவற்றால் இருக்கு பாருங்க. இந்த இவற்றால் என்பது இந்த பூதங்களால் ஆன்மாவாகிய உனக்கே உரு காயம். இந்த உடம்பு இந்த 5 பூதங்களை வைத்துக் கொண்டுதான் உனக்கு உடம்பை இறைவன் கொடுக்கின்றான். எவ்வளவு அருமை பாருங்க. அப்ப நாம் இருக்கிறமே இந்த உடம்பு. இந்த உடம்பு எதிலே இருந்து வந்தது? 5 பூதத்தாலான உடம்பு என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப அந்த 5 பூதங்களினுடைய கலப்பு தான் இந்த உடம்பு. அது எப்படி என்பதை பின்னால உரையாசிரியர் காட்டுறார், பார்ப்போம்.
நண்பர்களே, இதுல பாத்தீங்கன்னா 2 காயம் வருகிறது. காயம்னா நம்ம உடம்பு. காயமே கோயிலாக கடிமணம் லிங்கமாக. காயமே கோயிலாக. காயம் எது? தேவாரத்தொடர். காயம்னா இந்த உடம்பு. காய்தலால் காயம். இப்போ இந்த பாடல்ல 2 காயம் வருது பாருங்க. ஒன்று ஆகாயம், இன்னொன்று உருகாயம். ஆகாயம் என்பது மேலே இருப்பது வானம். உருகாயம் என்பது இந்த உடம்பு. ஆக ஆகாயம் மேலே இருப்பது, உருகாயம் உடம்பு. அப்ப ஆகாயம் முதலாக, ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், அந்த 5 மூலமாக உயிராகிய உனக்கு உருகாயம் கிடைக்கிறது. இந்த காயம் அதனுடைய கலப்பு. இவற்றால், அந்த இவற்றால் என்பது எதை குறிப்பதே? 5 பூதம். இதே மாதிரி ஒரு சொல் 3வது பாட்டுல பார்த்தோம். இத்தை உள்ளபடி உரைக்க கேள். இத்தைனா நீ கேட்ட கேள்வி. ஆறாறு தத்துவம் ஏது? ஆணவம் ஏது? மாறாவனை ஏது? மற்றவற்றின் வேறாக நான் ஏது? நீ ஏது? நாத நடம் ஏது? அஞ்செழுத்தான் ஏது என்று கேட்டையல்ல, அதை உண்டனக்கு ஆகமங்கள் சொன்ன அடைவிலே உரைக்கின்றேன் கேட்பாயாக. இத்தை அந்த 7 கேள்வி. அதுபோல இவற்றால் என்றால் ஆகாயம், அதுக்கு முன்னால் இருக்கிற காற்று, அதுக்கு கீழே இருக்கிற நெருப்பு, அதுக்கு கீழே இருக்கிற நீர், அதுக்கு நிலம். இந்த 5ஆல் இந்த உடம்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆம், இதுதான் உண்மை. ஊற்று என்று இந்த பருவுடலை உயிர் பெற்று இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றன. ஆகாயத்துக்கு காய்தலால் காயம்னு பேருங்க. மேல இருக்கிற சூரியன் கீழே இருக்கிற வெப்பத்தை என்ன செய்ய வருகிறது? காய வைத்து விடுகிறது. ஆமா, நீர் காய்ச்சி போகுது. காய்தலால் காயம் என்று அதற்கு பெயர். உடம்பு அப்படிதான். வினைகளை எல்லாம் நீக்குவதற்கு காரணமாக, காய்வதற்கு காரணமாக இருப்பதால உடம்புக்கும் காயம் என்று பெயர். இந்த உலகத்துல நிலத்தை பற்றி, நீரை பற்றி, நெருப்பை பற்றி, காற்றை பற்றி, ஆகாயத்தை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள் நம்முடைய ஞானிகள். சில சமயவாதிகளுக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று இந்த 4 பூதங்கள் தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். லோகாயதன் முதலாக இருக்கிற சில பேர் ஆகாயம் என்ற ஒரு பூதம் இல்லை என்று சொல்லுகிறார். அவர்களுடைய சிந்தனை அது போல. ஒன்றும் நம்ம தவறு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை, இல்லையா? எனவே நம்முடைய தொல்காப்பியத்துல இது நமக்கு இருக்கிறது என்பதை பற்றி ரொம்ப அருமையா காட்டினார்கள். நிலம், தீ, நீர், வழி, விசும்பொடு 5ம் கலந்த மயக்க புலம். இப்போ உடம்ப சொன்னார். உடம்பு என்ன? இவற்றால் ஆன்மா உருகாயம். அப்போ உலகம் எதனோட கலப்பு? இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தோட கலந்த மயக்கம். இப்போ உலகம் 5 ஆனது, உடம்பு 5 ஆனது என்கிற உண்மையை விளக்கமாக இந்த பாடலிலே நூலாசிரியரும் உரையாசிரியரும் காட்டியிருப்பதை நாம் படித்திருக்கிறோம். இந்த தொல்காப்பியம் என்பது தமிழ் இலக்கணத்துல ரொம்ப பழமையான நூல். இந்த நூல்கள்ல இருக்கிற காரணத்தினாலேதான் அந்த உண்மைகள் நமக்கு தெரிய வருகின்றன. அதில நம்முடைய முன்னோர்களுக்கு நிலத்தை பற்றியும், நெருப்பை பற்றியும், நீரை பற்றியும், காற்றை பற்றியும், ஆகாயத்தை பற்றியும் அவர்களுக்கு சிந்தனை இருந்திருக்கிறது. அதை தெரிந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சொன்னார்கள், இந்த 5ம் இதுல நூற்பாவுக்காக கொஞ்சம் முறை மாறி இருக்கிறது. நிலம், நீர் வரணும், தீ இருக்கு. அது நூற்பாவுக்காக அது நாம் உரை பண்ணுகிற பொழுது ஒரே ஆர்டர்ல பண்ணி கொள்ள வேண்டும். சமையல் செய்து வைத்திருக்கிறார்கள். டேபிள்ல சட்னி, இட்லி, சாம்பார், வடகறி எல்லாம் இருக்கு, இல்லையா? அது போடுற போது கவனமா பார்த்து எது எதுல பார்த்து வரிசையா தான் போட்டு சாப்பிடணும். அந்த முறையில இது என்ன செய்து கொள்ள வேண்டும்? வரிசையாக அமைத்து பொருள் செய்து பழகி கொள்ள வேண்டும். அப்படி இந்த நிலம் முதலாக ஆகாயம் என்கிற 5 பூதங்களும் கலந்த கலவைதான் உலகமே தவிர, அதை தவிர வேற இல்லை என்று காட்டினார் பேராசிரியர் என்கிற ஒரு உரையாசிரியர். எவ்வளவு பெரிய தெளிவு பாருங்க. அதல்லாமல் இல்லை.
இது அப்படியே தேவாரத்துல நீ அல்லாது பிரான் இல்லையோ என்று ஒரு தேவாரம். இல்லையோ என்ற இல்லைன்னு அர்த்தம்ங்க. அது மாதிரி உரையாது பிரிவு இல்லை, இல்லாமை. அப்ப இந்த உலகம் எதனுடைய கலப்பு? 5 பூதங்களின் கலப்பு. இந்த உடம்பு எதனுடைய கலப்பு? 5 பூதங்களால் ஆனவை இந்த உடம்பு என்று காட்டினார். அது எப்படி எப்படி என்பதை உரையாசிரியர் மீண்டும் நமக்கு காட்டுகிறார். கீழே பாருங்க. ஆன்மா உருகாயம் இவற்றால் உற்று. ஆம் என அதை கொண்டு கூட்டி பொருள் செய்ய வேண்டும் என்று எப்படி பொருள் செய்ய வேண்டும் என்கிற நெறியையும் காட்டியிருக்கிறார் உரையாசிரியர் பெருமகனார். இந்த உயிருக்கு வினையை அனுபவித்து கழிப்பதற்காக இந்த உடம்பை கடவுள் கொடுத்தார். எங்க வச்சு கொடுத்தார்? அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள வச்சு கொடுத்தாரா? அப்ப இந்த உடம்புல என்னென்ன பொருள் இருக்கின்றன அதை பற்றி காட்டுகிறார். மண்ணின் இயல்பாக இருக்கக்கூடியவைகள் எலும்பு, தசை, தோல், நரம்பு, மயிர். நம் உடம்புல இருக்கிற பல வகையான எலும்புகள், பல இடங்கள்ல இருக்கிற தசை, தோல், நரம்பு, மயிர் இவையெல்லாம் மண்ணின் தன்மையை உடையன. எவ்வளவு பெரிய உபகாரம் நினைச்சுக்கிறாரு இல்லையா? சுவாமி கொடுத்த இந்த உடம்பு நீங்க எண்ணி பார்த்தால் சொல்லவே முடியாது. ஆக நிலத்தின் தன்மைகளாக இவை இருக்கின்றன. அடுத்து நீரின் தன்மையில இருந்து என்னென்ன கொடுத்தார்? சிறுநீர், மூத்திரம், உமிழ்நீர். உமிழ்நீர் ரொம்ப மிகப்பெரிய மருந்துங்க. நீங்க சாப்பிடுகிற பொழுது இனிப்ப சாப்பிடணும்னு சொல்லுவார்கள். அது 2 நன்மை. ஒன்று, இனிப்பு என்பது மகிழ்ச்சி, அதை முதல்ல வைக்கணுங்கிறது. இன்னொன்று, இனிப்பை நீங்க வாயில போட்டீங்கன்னா அந்த இனிப்பு வாயில உமிழ்நீரை கூடுதலாக சுரக்க செய்யும். அதுக்காகவே இனிப்பை கொஞ்சம் சாப்பிட்டாங்க. ஆனா நாம அது தெரியாம இனிப்பையே சாப்பாடை சாப்பிட்டு உடம்பு பூரா நோயை வாங்குற நிலைமையை பார்க்கலாம் இல்லையா? எனவே அந்த இனிப்பு ரொம்ப உமிழ்நீரை சுரக்க செய்வது. எனவே மூத்திரம், உமிழ்நீர், வியர்வை. ரொம்ப உடம்புல இருக்கிற நோய் போறதுக்கு வியர்வை வெளியில வரும். அதுக்காகதான் எக்ஸசைஸ் போறோம், வாக்கிங் போறோம். வியர்வை, நல்ல வியர்வை வெளியில வந்தா அந்த உடம்புக்குள்ள நோய் போகாது என்று நோய் நூலார்கள் கூறுகிறார், மருத்துவ நூல்கள். வியர்வை. ரத்தம் எவ்வளவு இப்ப ரத்தத்துல வேற கண்டுபிடிக்கிறாங்க. ஹியூமோகுளோபின் குறைஞ்சு போச்சுன்னா நம்ம 6 பாயிண்ட் 12 பாயிண்ட் இருக்கணும். குறைஞ்சு போச்சுன்னா மிகப்பெரிய துன்பம் என்று நமக்கு கூறுகிறார்கள். இந்த ரத்தம், விந்து இவையெல்லாம் நீரின் இயல்பை உடையன. நெருப்பின் தன்மையாக இருக்கின்றவைகள் சில அவையாவன. உறக்கம், இது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதுதான் நம்ம கூடுதலான நேரத்தை நாம பாதி நேரம் தூங்கிதான் கழிக்கிறோம். உறக்கம். பசி, உரிய நேரத்துக்கு பசி வருது. நெருப்பு இல்லைன்னா பசி வராதுங்க. நாம சாப்பிடுற சாப்பாடு எப்படி செரிக்குதுன்னு நினைக்கிறீங்க? வெளியில தேங்காய் அரைக்கணும்னா மிக்சி போட்டுடலாம், கூழ் ஆக்கணும்னா அதுக்குள்ள வச்சுக்கலாம். சாப்பிடுற சாப்பாடை எப்படி அதை பாயில் பண்ணுது? நெருப்பு தாங்க வயிற்றில் இருக்குது. இந்த நெருப்பு அம்மா வயிற்றிலிருந்து வந்தது என்று காட்டுகிறார் பட்டினத்தார். அன்னையிற்ற தீ அடி வயிற்றிலே. அப்ப நெருப்பின் மூலமாகத்தான் பசி வருகிறது. பிறகு நீர் வேட்கை, தண்ணி தாகம், சோம்பல், அதுக்கும் நெருப்பு தான் காரணம். அது நம்ம வீட்டுல ரொம்ப குடியிருக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்மளால நீக்க முடியாத ஒன்று சினம். அது பொசுக்கு பொசுக்குன்னு வந்து நம்மளை தொந்தரவு பண்ணும் இல்லையா? சினம். பிறகு ஒன்றோடு ஒன்று சேர்தல், ஒன்றோடு ஒன்று சேர்தல், இவையெல்லாம் நெருப்பின். இந்த சினம் இருக்குது பாருங்க, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று காட்டுகிறார் நம்முடைய வள்ளுவர். மனம், மனத்துல சினம் ரொம்ப அடக்க வேண்டிய ஒன்று. பெரிய புராணத்துல ஒரு இடத்துல
செற்றம் நீக்கி அரசாட்சி புரிந்தவர் சோழ மன்னன் என்று திருத்தாட்கொண்ட புராணத்தில நகர சிறப்பில மனுநீதி சோழனை பற்றி சொல்ல வருகிற பொழுது செற்றம் நீக்கி என்று ஒரு தொடர் காட்டுகிறார். செற்றம் கோபம் என்று பொருள். அவர் உரை எழுதுகிற உரையாசிரியர் சிவகவுண்டி ஐயா அவர்கள் உயிருக்கு வரக்கூடிய தீக்குணங்களுக்கெல்லாம் தலைமையாக உடையது கோபம். உயிர்களுக்கு வரக்கூடிய எல்லா தீக்குணங்களுக்கும் தலைமையாக உடையது எது? கோபம். இது நாட்டு மக்களிடத்துல போயிருக்கணும். கோபம் என்பது சூழல் அல்லது நேரம் அல்லது ராசி அல்லது நட்சத்திரம். நீ என்ன ரேவதி நட்சத்திரமா? உனக்கு அடிக்கடி கோபம் வருமே? கிடையாது. நீ என்ன சிம்ம ராசியா? அப்படின்னா கோபம் வருமே? அப்படி கிடையாது. அது ஒரு வகை. ஆனால் கோப நம்ம உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட குணமும் உயிர்ல அந்த கெட்ட குணத்துக்கு முதன்மையாக இருக்கிற விளக்கேற்றி தொடங்கி வைக்கிறது எது? தொடக்க விழா செய்யறது கோபம். எனவே அந்த கோபத்தை நீக்கி அரசாட்சி புரிந்தான் என்று சிவகவுண்டியை அவர்கள் குறிப்பு கொடுப்பார். தர்மயாதீனம் ஒரு முதல்வர் சீச்சி சினமே தவிராய். எனவே அந்த சினம் நெருப்பினுடைய இயல்பா உயிருக்கு நன்மையை கட்டி கொடுத்திருக்கிறார். ஆனா நாம் அது நன்மையாக இல்லாம தவறா போகிற செயல்பாடு இருக்கின்றன. ஒன்றோடு ஒன்று சேருதல் இவையெல்லாம் நெருப்பின் குணம். காற்றின் குணம். காற்றினுடைய சார்பாக உடம்புல வருவது ஓடுதல், நடத்தல், நிற்றல், அமர்தல், தாண்டல், படுத்தல். இது எவ்வளவு எளிமையா நம்ம குறையாசிரியர் காட்டியிருக்காருங்க. இவையெல்லாம் காற்றின் இயக்கத்தால் நடைபெறுவன. நம்ம வீட்டுக்கு கூட யாராவது ரொம்ப வேண்டி வந்தா சமையல் கட்டுல இருந்து ஓடி போய் வர வேண்டும். அது யாருன்னே தெரியலன்னா நடந்து போவோம். வந்தவங்க யாருன்னு தெரிஞ்சுட்டா போய் வரவேற்க மாட்டேன், நின்றுவோம். அவங்க வேண்டாதவங்கன்னா கீழே உட்கார்ந்துருவோம் இல்லையா? இப்படி அதை நினைவுக்காக உங்களுக்கு சொன்னேன். எனவே நம்முடைய உடம்புல காற்றின் இயக்கத்தால் நடைபெறுபவைகள் இவை. இனி ஆகாயத்திலே இருந்து நமக்கு வருபவைகள் மயக்கம், விருப்பம், வெறுப்பு, அச்சம், நாணம். இவையெல்லாம் 5 பூதங்களிலே ஒன்றான ஆகாயத்தினுடைய சேர்க்கையால் நமக்கு கிடைப்பது. இந்த முறையில் ஆன்மா இவற்றா ஐயோட ஃப்ரீஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேங்க. இந்த உடம்பு ஆனது என்று நமக்கு ரொம்ப அருமையாக காட்டியிருப்பதை பார்த்தோம். அடுத்த திருப்பாடல் 5வது திருப்பாடல். பூதங்களினுடைய நிறம் எவையவை, அந்த பூதத்தை செயல்படுத்துகிற எழுத்து எவை என்பதை காட்டினார். பூதம் என்ன நமக்கு தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஞாபகம் வச்சிருக்கிறோம் இல்லையா? இப்ப அந்த நிலத்தை பற்றி காட்டுகிறார். பொன் பார். பொன் என்பது தங்க நிறம், பொன் நிறம். பார் என்பது நிலத்தை குறிப்பது. நிலத்துக்கு பார் என்று பெயர். எனவே நிலத்தினுடைய நிறம் பொன் நிறம். அடுத்து புனல். நீரினுடைய நிறம் வெண்மையான நிறம், புனல் வெண்மை. பொங்கும் அனல் சிவப்பு. அனல்ல நெருப்பு, நெருப்பினுடைய நிறம் சிவப்பு. வன்கால், கால் காற்று, காற்றினுடைய நிறம் கருமை. வளர்வான் தூமம்.
வானுடைய நிறம் தூமம், புகை நிறம். அங்கங்க வெண்பாவுக்காக சில அடை போட தேவைப்பட்டது. பார் நிலத்துக்கும் நீருக்கும் ஒண்ணு அடை போட இடம் இல்லை. நெருப்புக்கு போட்டா பொங்கு வளர்ப்பார், காற்றுக்கு போட்டா வன்கால்னார், ஆகாயத்துக்கு போட்டா வளர்வான். வளர்னா பறந்திருப்பது. அடுத்து பொங்குகின்றன, அது நல்ல நெருப்பை தன் கூடுதலாக்கி வளரும். வன்கால் என்பது வலிமையுடைய காற்று. இது அந்த சொல்லு பொருள் பார்த்தோம். என்பார் என்று கூறுவார்கள். சொல்லுகிறவர் யாரு? வனவாசகர். இப்ப என்பார்னா யாரு? மூணாவது பாட்டுன்னு நம்ம வைத்துக் கொள்ளணும். யாரு சொன்னார்கள்? வள்ளல் அருளாலே அன்று வாய் மலர்ந்த ஆகமங்கள் சொன்ன அடைவிலே உந்தனக்கு உரைக்க கேள். அப்ப என்பார் என்பதற்கு ஆகமங்களிலே கூறப்பெறுகின்றன என்று அதற்கு பொருள். என்பார் இது திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிய அஞ்செழுத்து பதிகத்துல கொள்வாரேனும் குணம்பல நன்மைகள் எல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால். என்பரால என்று முன்னோர்கள், அறிவுடையவர்கள், சான்றோர்கள் சொல்வார்கள் என்பார். அவர் இன்னொருத்தர் ரெஃபர் பண்றார். அது மாதிரி இவர் யார ரெஃபர் பண்றார்? ஆகமத்தை சொல் என்பார். ஆகமங்கள் சொல்லும் எதை? நிலத்துக்கு நிறம் பொன்னிறம், நீருக்கு நிறம் வெண்மையான நிறம், நெருப்புக்கு நிறம் சிவப்பு நிறம், காற்றுக்கு நிறம் கருப்பு நிறம், ஆகாயத்துக்கு நிறம் புகை நிறம். ஆக 5 பூதங்களுடைய நிறம் எவை எவை என்பதை நாம் கண்டோம். இனி அடுத்து அந்த 5 பூதங்களினுடைய பீஜ எழுத்து, இயக்குகிற எழுத்து என்பதை காட்டுகிறார். அவையாவன எழுத்து ல, வ, ர, ய, அ. 5 எழுத்து. ல, வ, ர, ய, அ. இந்த 5 எழுத்தும் பாராதிக்கு என்றும் அழுத்தமாய் நிற்கும். பார் என்பது நிலம், ஆதி என்பது நிலம் முதலாக. அப்படின்னு அர்த்தம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்றும் அழுத்தமதாக நிற்கும். எல்லா காலத்திலேயும் இது அழுத்திருக்கும். அப்ப என்னாச்சு? நிலம் லா, நீர் வா, நெருப்பு ரா, காற்று யா, ஆகாயம் அ என்று இந்த 5 இருக்கும். இந்த எழுத்து எப்படி பெரியவர்கள் அமைத்தார்கள்? நிலத்துக்கு லா என்றும், நீருக்கு வா என்றும், நெருப்புக்கு ரா என்றும், காற்றுக்கு யா என்றும், ஆகாயத்துக்கு அ என்றும் எப்படி அமைத்தார்கள்? இப்படி ஒரு சந்தேகம் சிலருக்கு வரும். இதை அறிந்து கொண்டு உரையாசிரியர் பெருமகனார் முதுபெரும் புலவர் அருமையா காட்டுகிறார். இந்த பூதங்கள் அசைவு இருக்கும். இந்த பூதங்களினுடைய அசைவு செயல்பாட்டிற்கு இந்த எழுத்துக்கள் நிற்கும். இந்த பூதம் அசையும் தன்மையுடையன. இந்த பூதங்கள் அசையக்கூடியன. சில அசைவுகள் கண்ணுக்கு தெரியும், சில அசைவுகள் கண்ணுக்கு தெரியாது. ஆமா, சில நேரம் பீரோவை ஆடும் வீட்டுல. ஏன்? நிலநடுக்கம் வந்த வீடு ஆடுறத நம்ம பாக்குறோம் இல்லையா? இப்ப அசைவு இருக்கிறது. அப்படி அசைவு ஆகிற பொழுது ஒரு சத்தம் வரும், ஒலி. அந்த ஒலியினுடைய எழுத்துத்தான் இந்த எழுத்து. அப்ப அசைகிற பொழுது ஒரு சத்தம். நம்ம வீட்லயே ஒரு 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 பொருள் இருக்குன்னு வைங்க. அது பெரிய பொருள். சாப்பிடுற போது, சாயிற போது ஒரு சோட்டு உளுந்த டமால் ஒரு சட்டம் வருது. அப்ப ஒரு பொருள் அசைகிற பொழுது
ஒரு சத்தம் அதுல வருகிறது. அந்த சத்தத்தின் மூலமா வரக்கூடிய எழுத்து இந்த எழுத்து என்று கண்டுபிடித்திருக்கிறார். இப்ப சத்தம் பாருங்க. வாய எல்லாரும் இருக்குமா முடிக்குங்க. வாய திறங்க. ஒரு சத்தம் வருது பாருங்க. நீங்க சும்மா இருக்கிற போது செஞ்சு பாருங்க. வாய மூடிட்டு திறந்தீங்கன்னா ஒரு சத்தம் வருது. அப்ப என்ன எழுத்து? ஆ. அது மாதிரி 5 பூதங்கள் அசைகிற பொழுது ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் தான் பீஜ எழுத்து என்று சொல்லுவார்கள். எனவே அது தமிழ்ல வித்து எழுத்து என்று சொல்லப்படும். எனவே 5 பூதங்கள் அசைகிற பொழுது எழக்கூடிய ஒலியினுடைய எழுத்துக்கள் தான் நமக்கு இது போல சொல்லப்பெறுகின்றன என்பதை கொஞ்சம் நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது ல, வ, ர, ய, ஆ என்று சொல்லக்கூடியவைகள். ஆக 5வது பாடலில பூதத்தினுடைய நிறம், பூதத்தினுடைய எழுத்து. இப்ப நிலத்துக்குரிய நிறம் பொன்னிறம், நீருக்குரிய நிறம் வெண்மை நிறம், நெருப்புக்குரிய நிறம் சிவப்பு, காற்றுக்குரிய நிறம் கருப்பு, ஆகாயத்துக்குரிய நிறம் புகை நிறம். நிலத்துக்கு லா, நீருக்கு வா, நெருப்புக்கு ரா, காற்றுக்கு யா, ஆகாயத்துக்கு ல, வ, ர, ய, ஆ என்று இந்த பாடல்ல நம்ம அருமையா நம்ம காட்டினாங்க. இனி 6வது பாடல்ல பூதங்களுக்கு என்று அடையாளம், அதுக்கு குறி என்று பெயர். குறினா அடையாளம். நம்ம சாலையில போகிற பொழுது பலவிதமான அடையாளங்கள் போட்டிருப்பாங்க இல்லையா? சில இடங்கள்ல இந்த எளிமையா ஒரு அடையாளம் பார்த்தீங்கன்னா, எங்க இந்தியா பார்த்தோன்னா, நம்மளே இந்தியா தானே, என்ன போட்டிருப்பாங்க? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அங்க ஒரு மண்டையோட 2 எலும்பு பிரிச்சிருப்பாங்க. அது ஒரு அடையாளம். இது நீ தொட்ட இது மாதிரி ஆகிற, அங்கெல்லாம் பேச்சு கிளம்பில்லை, அந்த நிலைமை அப்படியே காட்டியிருப்பார்கள். அது மாதிரி பள்ளியில படிக்கிற பொழுது நாமெல்லாம் பள்ளியில ஆசிரியரிடத்துல தண்ணி தாகன்னு சொல்ல மாட்டோம். வகுப்பு நடக்கிற போது குறுக்க பேசக்கூடாது. அதனால எனக்கு ஒரு தெரிஞ்சுட்டு பிடிக்குமா, இப்படின்னா ஓகேன்னு அர்த்தம். சத்தம் கேக்குதா சார்னா நீங்க ஒண்ணு ஆமான்னு சொல்ல வேண்டாம், இப்படின்னீங்கன்னா கேக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னா அது பல பொருள். அப்ப பள்ளியில படிக்கும் போது இப்படி காமிச்சா அது இப்படி காமிச்சா அது புரியல் முடிஞ்சு 1 பாத்ரூம் போறோம், இப்படி காமிச்சா இப்பதான் அது 2 பாத்ரூம். முதல்ல அது சிறுநீர் கழிக்க போறது, மலம் கழிக்க போவது இல்லையா? அது மாதிரி இந்த குறி, அது மாதிரி ஆலமர் செல்வன் ஒரு குறி வச்சிருக்காரு. இது பேரு சின்முத்திரைன்னு பேர். அந்த குறி முடிஞ்ச உங்க கையில ஒரு தடவை வச்சு பாருங்க. சின்முத்திரை. இதன் மூலமா என்ன காமிக்கிறார்? நான் என்ன செய்வேன் தெரியுமா? உயிரா இதுக்கு இறைவன் பதின்னு பேர், இது பசுன்னு பேர், இந்த 3 பாசம்னு பேர். இது ஆணவம், கண்மம், மாயை, இதனோடு சேர்ந்து இருக்கிறது இந்த உயிர். இந்த உயிர் இந்த தொடர்பை விட்டு நீங்கி இறைவனுடைய திருவடியில சேர்த்துவதற்கு ஞான உபதேசம் செய்பவன் நான் என்பதை காட்டு. டாக்டர்னா ஸ்டெலாஸ்கோப் வச்சிருக்காருல்ல, போய் ஒரு டாக்டர்னு தெரிஞ்சுக்கிறோம்ல, குறி, அவ்வளவுதான் நமக்கு வேண்டிய செய்தி. அது மாதிரி இந்த 5 பூதங்களுக்கும் குறி வைத்தார்கள். பாருங்க, குறி அடையாளம். அது குலிசம். குலிசம்னா வஜ்ராதயம், கோகனதம் தாமரை, கொள் ஸ்வத்தி அது ஸ்வஸ்தி என்ற ஆயுதம், குன்றா அருள்புள்ளி, குன்றான குறையாத 6 புள்ளிகள், ஆரமுதம் வெந்து, அமுதத்துளிகள் ஆகாயத்துக்கு. அப்ப நிலத்துக்கு வஜ்ராயுதம், நீருக்கு நீர் வளரக்கூடிய தாமரை, நெருப்புக்கு ஸ்வஸ்தி, காற்றுக்கு அருள்புள்ளி, ஆகாயத்துக்கு அமுதத்துளி, பிரிவின்றி, இது என்றும் இது மாறாமல். எதுக்கு? இப்ப கோகணமும் ஸ்வஸ்தி அருள்புள்ளி ஆரம்பம் சொல்லிட்டாங்க. எதுக்கு? மண், புனல், தீ, கால், வானம் அடைவே.
அப்ப என்ன உரை பண்ணணும்? மண்ணுக்கு குலிசம், புனலுக்கு கோவனதம், தீக்கு கொள் சொத்தி, காலுக்கு அருகுள்ளி, வானத்துக்கு ஆனமுதம் என்று அடைவே. இது தனக்கு உரிய அடையாளங்கள் என்று ஆகமம் போதும். அங்க என்பார்னு போட்டால போன பாட்டுல. இப்ப என்ன முடிச்சார்? ஆகமம் போதும். இவர் எதை ரெஃபர் பண்ணி ஓதிட்டு இருக்கிறார்? தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே உள்ளபடி இத்தை உரைக்க கேள்வந்தனக்கு என்றுதான் காட்டினார். அப்ப அதை மறுபடியும் சொல்றார். இது நான் சொல்ல நினைக்காதப்பா, ஆகமங்கள் ஓதும். ஓதல்ல எடுத்து சொல்லும். அப்போ மண் குலிசம், புனல் கோவனதம், தீ கொள் சுத்தி, கால் அருகுள்ளி, வானம் ஆகம். ஆகமம். இப்போ ஒரு பேர் சொன்னார், ஒன் புதல்வா. ரொம்ப அருமையான சொல். சென்ற வகுப்புல என்னன்னு முடிச்சா? ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா. 4வது பாட்டுல பார்த்தோம்ல. ஆனந்த யோகம் இல்ல, 3வது பாட்டுல பார்த்தோம் இல்லையா? ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா என்று 3வது பாட்டு. 6வது பாட்டுல உன் புதல்வா என்று காட்டினார். உன் புதல்வன் ரொம்ப அருமையான சொல்லுங்க. உன் என்பது ஒள்ளியை என்று பொருள். ஒன்றீந்தமிழ் என்று திருக்கோவையாறுல சுரைவான்புரல் தில்லை என்று சொல்லக்கூடிய பாடல் வருகிறது. அதற்கு உரை எழுத வந்த பேராசிரியர் ஒன் என்ற சொல்லுக்கு ஒள்ளிய உரை செய்தார். தீம் என்று சொல்லுக்கு இனிய தமிழ். அப்போ ஒள்தீந்தமிழ் என்று சொன்னால் ஒள்ளிய மாணாக்கனே. சரி, ஒள்ளுதல்னா என்ன பொருள்? பரிமேலழகர் சொன்னார், தம் ஒள்ளியராதல் தம் நூலறிவும் சொல்வன்மையும் தோன்ற விரித்தல். தம் நூலறிவும் சொல்வன்மையும் தோன்ற விரித்தல். அப்ப இதுக்கு பொருள் என்ன? அவரே காட்டிட்டார் உரையாசிரியரை. சிறந்த நூலறிவும் சொல்வன்மையும் உடைய மாணாக்கனே. அப்ப ஒன் புதல்வா என்று வனவாசம் கடந்தார் உங்களை அழைத்து சேர்த்து கொண்டார். 3வது பாட்டுல என்ன சொன்னார்? நீங்க எல்லாரும் வேற வேருக்கு உங்க அப்பா பேர் எழுதிட்டு இருக்கிறீங்க. இந்த நூல் படிச்சதுனால இப்ப நீங்க நாமெல்லாம் யாருக்கு மகனாகி விட்டோம்? வனவாசம் கடந்தாருக்கு மகன்மை முறை ஆகிவிட்டோம். அதனால் அவர் என்ன வைத்துக் கொண்டார்? ஒன் ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா என்று சேர்த்துக் கொண்டார். சேர்த்து கொண்டாரா? இப்ப என்ன சொன்னார்? இந்த ஒரு 2 பாட்டு சொன்ன உடனே நல்லா கேட்டதை வைத்து கொண்டு, நீ நல்லா கேட்கிற, சோ ஃபைன் ஃபியூச்சர் உனக்கு இருக்கு, அதனால சிறந்த நூலறிவும் சொல்வன்மையும் உடைய மாணவனே என்று வெளித்தான். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், நாம ஒண்ணு சிறந்த நூலறிவு படிக்கலையே, சொல்வன்மை இல்லையே என்று. ஆனால் சிறந்த நூலறிவும் சொல்வன்மையும் என்னுடைய மாணவனாகி உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த பெரியவர் நம்மை வாழ்த்துகிறார். பெரியவருடைய வாழ்த்து நம்மை வாழ வைத்தே தீரும். அது உங்களுக்கு தெரியும். அதனாலதான் பெற்றோர்களை நாம் வணங்குகிறோம், அவரிடத்துல வாழ்த்து பெறுகிறோம். அதனால் இந்த பாடல்ல சிறந்த நூலறிவும் சொல்வன்மையும் உடைய மாணவனே என்று காட்டுகிறார். எனவே உன் புதல்வா என்று மாணவர்களாகிய நம்மை ஆசிரிய பெருமகனார் அழைத்திருக்கிற பகுதி மிகவும் சிறந்ததாக அமைந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லி, சென்ற வகுப்பில ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா என்று நிறைவு செய்தோம். ஆசிரியர் மகிழ்ச்சியோடு நமக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தார். இந்த வகுப்பில ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள், ஒன் புதல்வா. ஒன் புதல்வா என்றால் சிறந்த நூலறிவும் சொல்வன்மையும் உடைய மாணாக்கனே என்று நம்மை விழித்திருக்கிறார். எனவே நீங்கள் எல்லோரும் சிறந்த நூலறிவும் சொல்வன்மையும் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பது நூலாசிரியரும் உரையாசிரியரும் நம்மை வாழ்த்துவது. அந்த வாழ்த்து
நூலறிவு உடையவனாகவும் சொல்வன்மை உடையவனாகவும் நிச்சயமாக நம்மை மாற்றும் அந்த மாற்றுகிற தகுதியை பெருமான் இன்றைக்கு நமக்கு வழங்கிவிட்டான் என்று உங்களுக்கு சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். இன்றைக்கு கடைசி ஆசிரியர் நம்மை வாழ்த்தியது ஒன் புதல்வா, சென்ற வகுப்புல கடைசியா வாழ்த்தியது ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா. ஆக 2 வெகுமதிகளை நாம் ஆசிரியரிடத்திலே இருந்து பெற்றிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியோடு உங்களை வணங்கி, இணைப்பை கொடுத்த ஒருங்கிணைப்பாளரை வணங்கி, பாட வகுப்பின் நெறியாளரை வணங்கி இன்றைய வகுப்பை மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதோமர்த்தியா நிறைவு செய்தார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தள்போனல் வேந்தனம் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக்கு திருவடிக்கு வணக்கம்.